காங்கிரஸ் வேற ரெடியா இருக்கான் உங்ககிட்ட 25 சீட்டு புடிங்கன்னு போறதுக்கு. வேற ஒண்ணும் இல்லை, அதுக்கு தான் உங்களை துண்டு போல துண்டா போட்டு மூடுறான். நீங்களும் தலையை தப்பிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் பண்றீங்க. ஆனா ஃபுல்லா மூடிடுவான். தாவே காத்துட்டு பலம் பெற்றுட்டு வருது இவங்களா வந்து சேர்றதுனால அப்படின்னு சொல்றதெல்லாம் மித்து, மாயை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறாரா திருமாவளவன்? ஒன்றும் புரியல. இவ்வளவு பெரிய முறைகேடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது, எந்த தயக்கமே இல்லாம. இது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசியல்ல பாஜக செய்யறது அவர் செய்யறாருங்க. ஆனா அவருக்கு தெரியும் இவங்க எவ்வளவு துட்டு கொடுத்து இவங்க வாங்கினாங்க அப்படின்றது தெரியும். அந்த காசு எங்க இருந்து வருதுச்சுன்னு எப்படி சொல்லுவாங்க? அவர் விளக்கம் சொன்னாரு, அப்பவே நாங்க ஆர்டர் பண்ண அன்னைக்கு தான் வந்திருந்தது. அன்னைக்கு இன்னும் வருது. இவர் வரதுக்கு முன்னாடி வருது இல்ல, திரும்ப கெத்தாயிட்டாரு. சண்முகம் பெருமையா சொன்னாரு மார்க்சிஸ்ட் அவரு, நாங்க ராஜினாமா படலத்தையே அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு. அவரா? ஏன்னா அவங்க புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டியன் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு இவங்க ஏற்கனவே இருக்க கூட்டணி வந்துட்டு கொள்கை கூட்டணி இல்லைன்னு இவர் சொன்னாரு. ஸோ இவங்க அட்வைஸ் பண்ணி அவர் செஞ்சாராமா? சரி சரி, அவர் சொன்னனாலதான் நிப்பாட்டினாங்களாமா. ஆனா இப்ப மறுபடியும் தொடர்ந்து இருக்கு. மறுபடியும் சொல்ல சொல்லுங்க, அடிக்கடி சொல்ல சொல்லுங்க. விஜய் புது ஆள் தானே, நீங்க தானே பார்த்துக்கிட்டு நிமித்தனை முட்டு கொடுத்து மறுபடியும் போய் சொல்லுங்க, வேணாம் சொல்லுங்க. கடைசி நாள் வரைக்கும் வந்துட்டு மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைவதற்காக நாங்கள் உழைப்போம் அப்படின்னு ஆக்ரோஷமா சிவாஜியை விட தாண்டி கத்தினாரு. இப்ப எங்க வந்து நிக்கிறாரு பாருங்க. அவரோட பையன் என்ன சொல்றான் பாருங்க, எங்க அப்பரை சாதிக்காத நீங்க சாதிச்சிட்டீங்கன்றான். எப்படியாப்பட்ட ஆளு உங்களை ஆதரிக்க போறாரு. நீங்களும் அவருக்கு ஆற தழுவி ஏதாவது ஒரு இடம் கொடுக்க போறீங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பலமே கிடையாது, பலவீனம் தான். பாரதாசன் மொழியில சொல்லப்படும் சதிகாரங்கள். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார், தொடர் ராஜினாமா படலம் அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல, தாவேகா வந்துட்டு ஒரு தவறான அணுகுமுறை கடைபிடிக்கிறாங்க. அவங்களுடைய பலம் சட்டப்பேரவையில் இருக்கு. சட்டப்பேரவையில் இவங்களுக்கு வந்துட்டு ஒரு 13 பேர் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸோட சேர்ந்து 5, ஒரு 8, 13 பேர். இப்போ இந்த 120 வச்சுக்கிட்டு அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஆட்சியை சரியாக கொண்டு போகணும். அதுதான். அது கொண்டு போக அவங்களுக்கு வகத்தொகை தெரியாது. உண்மையை சொல்ல வரேன், தெரியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, எப்படியாச்சும் இந்த பெரும்பான்மை இவங்களையும் தாண்டி ஒரு பெரும்பான்மையை நிறுத்திடணும்னு பார்க்குறாங்க. அதுக்காகத்தான் சோஃபாவோட போயிட்டு அவங்க வந்துட்டு அந்த 2 பேரை சி.வி. சண்முகத்தையும் அவரையும் சந்தித்தது புரியுதுங்களா, சந்தித்து பேசிட்டு வந்தாங்க. ஆனால் அது எப்படியோ குளறுபடியாகி கடைசியில் அவங்களோட 21 பேர் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இருக்கிறாங்க. இப்போ 5ஆவது ஒரு ஆள் ரிசைன் பண்ணியிருக்காரு. விராலிமலை எம்எல்ஏ ரிசைன் பண்ணியிருக்காரு, முன்னாள் அமைச்சர் அவர். இப்போ இவங்களை வந்துட்டு மறுபடியும் நிறுத்தி இவங்களை ஜெயிக்க வைக்கணும், மக்கள் ஓட்டு போடணும். அதற்கான சூழல் வந்துட்டு இன்னொரு 3 மாதம் அவங்க தேர்தல் நடத்துறதுக்கு. அதுக்குள்ளே என்ன மாறுன்னு சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு. அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கூட்டமாக வந்து இந்த கட்சியில் சேர்றாங்க. இதெல்லாம் அந்த கட்சிக்கு நல்லதில்லை. ஏன்னா நீங்கள் யாரை ஊழல்வாதி அது இதெல்லாம் சொல்லி விமர்சனம் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் உங்களை நோக்கி வராங்க. ஏன் வராங்கன்னா, உங்கள் கட்சியில் அமைப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. வந்த உடனே அந்த அமைப்பெல்லாம் கேப்சர் பண்ணிடுறது. அடுத்த முறை பார்த்தீங்கன்னா உங்களில் 60% எம்எல்ஏக்கள் அதிமுக காரனாக இருப்பான். அடுத்தபடியாக உங்களை தூக்கி தள்ளி விட்டுருவான். அவன் வந்துடுவான். உங்கள் ஆள்லேயே ஒருத்தர் அதுக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு உங்களை தூக்கி போட்டுருவார். இவ்வளோ ஆபத்தெல்லாம் இருக்குது அதில். உங்கள் கட்சிக்காரனுக்கு வந்துட்டு ஒன்றும் தெரியாது, ரசிகன். அவனுக்கு நீங்கள் இப்போ அரசியல் பயிலரங்கம் நடத்தி எல்லாத்தையும் பண்ணி அவனை ஊக்கப்படுத்தி செஞ்சுருக்கலாம். அது செய்ய தவறிட்டீங்க. இப்போ வந்துட்டு வெளிக்கட்சியில் வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வைகோ வந்துட்டு உங்களை ஆதரிக்கிறாரு. இவர் எப்படிப்பட்ட ஆளுன்றது நீங்கள் பார்த்துக்கங்க. கடைசி நாள் வரைக்கும் வந்துட்டு மீண்டும் ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைவதற்காக நாங்கள் உழைப்போம் அப்படின்னு ஆக்ரோஷமாக சிவாஜியை விட தாண்டி கத்தினாரு. இப்போ எங்கே வந்து நிற்கிறாரு பாருங்க. அவரோட பையன் என்ன சொல்கிறான் பாருங்க, எங்கள் அப்பரை சாதிக்காத நீங்கள் சாதிச்சிட்டிங்கன்றான். சொல்கிறாருல்ல, அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள்லாம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்றாரு இவர். எப்படியாப்பட்ட ஆள் உங்களை ஆதரிக்க போகிறாரு. நீங்களும் அவருக்கு ஆற தழுவி ஏதாவது ஒரு இடம் கொடுக்க போகிறீங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பலமே கிடையாது, பலவீனம் தான். ஒன்றுமே தெரியாதவனாக இருந்தாலும் உன்னோட ரசிகன் உன்னோட தான் நிற்பான். உன்னோட கட்சிக்காரன் உங்களோட தான் நிற்பான். ஆனால் இவங்களாம் உங்களோட நிற்கவே மாட்டாங்க. இவங்களாம் முழுக்க இவர் பாரதாசன் மொழியில் சொல்லப்படும் சதிகாரங்கள். அவங்களுக்கு தேவை அவங்களுடைய அதிகாரம், பணம். அதுக்காக உங்ககிட்ட வராங்க. அது உள்ளாட்சியில் இருந்துட்டு மேலே வரைக்கும் ஃபுல்லாக அவங்க பிடிச்சிருவாங்க. வரக்கூடிய மக்களவை தேர்தலில் உங்கள்ட்ட எத்தனை பேர் இருக்கிறான் தேர்தலில் நிற்கிறதுக்கு? காங்கிரஸ் வேறு ரெடியாக இருக்கான் உங்கள்கிட்ட 25 சீட்டு பிடிங்கன்னு போகிறதுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் உங்களை துண்டு போல துண்டா போட்டு மூடுறான். நீங்களும் தலையை தப்பிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் பண்ணுறீங்க.
ஆனால் ஃபுல்லாக மூடிடுவான். அதனால் நீங்கள் முதல்ல எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. உங்களுக்கு அரசியல் வழிகாட்டுற ஆள் வந்து ரொம்ப தப்பான வழிகாட்டுறாரு. அதனால் நீங்கள் இந்த தாவேக்கா வந்துட்டு பலம் பெற்றுக்கிட்டு வருது இவங்களாம் வந்து சேர்றதுனால அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மித்து, மாயை. அதில் எதுவுமே கிடையாது. உங்களுடைய பலம் ஃபுல்லாக மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள்கிட்ட நீங்கள் நல்லது செஞ்சு பேரெடுத்து பண்ணிக்கிட்டோம்னா உங்களுடைய ரசிகன், உங்கள் கட்சி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இல்லாட்டி நீங்கள் தர மாட்டீங்க. விஜயபாஸ்கர் அதிமுகவுடைய முக்கிய முகங்கள்ல ஒருத்தர், அவரே வந்து சேர்றாரு. பெரிய அளவுல குதிரை பேரம் நடந்திருக்குது. யாரும் ஏன் சார் பெருசா பேசவே மாட்டேங்கிறாங்க? அதான் குதிரை பேரம்னு சொல்லிட்டீங்களா, அது எப்படி வெளிப்படையாக தெரியும்? 120B என்ன அப்படின்னோம்னா கூட்டுச்சதி அப்படின்னு ஒன்று சொல்லுவான், புரியுதுங்களா? அந்த கூட்டுச்சதி வந்துட்டு எப்படி வெளில வரும்? அதில் ஈடுபட்ட ஒருத்தர் வெளியில் வந்து வாக்குமூலம் கொடுத்தா தான் வரும். ஸோ குதிரை பேரத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்துட்டு வெளில சொன்னால் தான் குதிரை பேரமாக. இதை நீங்கள் உயர்நீதிமன்றம் கேட்குது, குதிரை பேரத்துக்கு என்ன ஆதாரம் கேட்குது. குதிரை பேரம்னு என்ன அர்த்தம்? துண்டை ஒன்று தூக்கி போட்டு வரல பிடிச்சிட்டு விட்டுட்டு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவான். வவுச்சர் போட்டால் ஊழல் பண்ணுவாங்க. இதை எப்படி சொல்கிறது? ஒருத்தன் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறான், எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான், அவன் கட்சி பண்ணுறான், பதவியும் அவர் ரிசைன் பண்ணுறான். அப்போ அவனுக்கு காசை வாங்கிக்குவான், அடுத்தபடியாக தேர்தலில் நிற்கிறதுக்கு சீட்டு வாங்கிக்குவான், அடுத்தபடியாக போட்டியிடுறதுக்கான காசையும் வாங்கிக்குவான். இதுதான் வச்சு நம்ம சொல்கிறோம் குதிரை பேரன்றது. அது வந்துட்டு எப்படி இருக்குது எனக்கு நிரூபினா நான் என்ன பண்ணுறது? கோர்ட்டை வந்துட்டு நிரூபணம் எல்லாத்தையும் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நெருக்கடி தான். ஸோ இந்த குதிரை பேரத்தில் நிரூபிக்க முடியாது. இப்போ தான் அவர் முடிவெடுக்கிறாரு, மக்களை எல்லாம் கேட்டு முடிவெடுக்கிறாராம். யார் அவர்? விஜயபாஸ்கர். கடைத்தடுத்த ஊழல்வாதி அவர். அன்றைக்கி இந்த ஆர்கே நகர் இது பண்ணும்போது பிடிச்சாங்களே இன்கம் டேக்ஸு, யார்கிட்ட இந்த பேப்பரை பிடிச்சாங்க? விஜயபாஸ்கர்கிட்ட இந்த பேப்பர் தானே பிடிச்சாங்க. ஒன்றுத்துலேயும் சரியான, அதாவதுங்க ஒன்றிய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் சரி, விஜய்க்கு நான் சொல்ல வரேன், இந்த சமூக நலத்துறை அமைச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, மருத்துவம் இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, அவங்க அளவு கொள்ளையடிக்கிறவங்க, சைலண்டாக கொள்ளையடிக்கிறவங்க யாரையும் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க, எதுவுமே தெரியாது வெளியில். அவங்க சமயம் வெளி மாநிலத்தில் விட்டு சொத்துக்கத்தெல்லாம் வாங்கிட்டு ஜெகஜோதியாக இருப்பாங்க. நீங்கள் வேணால் உங்களுடைய சிஐடியை விட்டு வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க எல்லாமே. சண்முகம் பெருமையாக சொன்னார் மார்க்சிஸ்ட் அவர், நாங்கள் ராஜினாமா படலத்தையே அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு. அவரா? பேட்டியில், சமீபத்து பேட்டியில் சொல்ல, நாங்கள் சொன்னனால தான் அந்த ராஜினாமா படலமே நின்றுச்சு, இல்லாட்டி நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு. அடுத்து விஜயபாஸ்கர் வந்திருக்காரு. ஓஹோ, அவர் சொன்னார் அப்படி. ஏன்னா அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. இது விஜய் வந்துட்டு ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தோழர் வீரபாண்டியன் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு இவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணி வந்துட்டு கொள்கை கூட்டணி இல்லைன்னு இவர் சொன்னார். ஸோ இவங்க அட்வைஸ் பண்ணி அவர் செஞ்சாராமா? சரி சரி, அவர் சொன்னனால தான் நிப்பாட்டினாங்களாமா. ஆனால் இப்போ மறுபடியும் தொடர்ந்து இருக்கு, மறுபடியும் சொல்ல சொல்லுங்க, அடிக்கடி சொல்ல சொல்லுங்க. விஜய் புது ஆள் தானே, நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு நிமித்தனை முட்டு கொடுத்து மறுபடியும் போய் சொல்லுங்க, வேணாம்னு சொல்லுங்க. ஒரு முறைக்கு 4 முறை சொன்னா தானுங்க, போய் சொல்ல சொல்லுங்க. அவரை எல்லாம் நல்லா காது குத்துறாங்க. இவங்க சொன்னதுக்காக நிறுத்தினாங்களா? ஆனால் மறுபடியும் அது தொடருதான். என்ன கத்துக்கலாம். திருமாவளவன் எப்போ வேணாலும் நான் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார். ஆதவ் அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அண்ணங்கிட்ட பேசிட்டேன், அண்ணன் எங்கேயும் போக மாட்டார் அப்படிங்கிறாரு. ஒரு மாற்று நிலைப்பாட்டிலேயே இருக்கிறாரு. எங்களை தலித்து அப்படிங்கிறதுனால ஒதுக்குறாங்கன்னு பத்திரிகையாளர்கள் மேலே கோவப்படுறாரு. என்ன இதெல்லாம் சும்மா கதைங்க. அதெல்லாம் திருமாவளவனை தமிழர் சமூகம் ஏற்றுக்குச்சு. எங்கே ஒதுக்குச்சு? சொல்ல சொல்லுங்கள், எந்த இடத்துல ஒதுக்குச்சுட்டு. அதெல்லாம் சும்மா பேச்சு. அவருக்கே உண்மை என்னன்றது தெரியும். ஏன் மாற்றி சொல்கிறாரு அப்படின்றது புரியல. உங்களுடைய கட்சிக்காரன்லாம் தாவேக்காவோட போய் சேர்த்துக்கலான்னா நீங்கள் போய்ட்டு சேர்த்துக்கிட்டீங்க, மேட்ரு அவ்வளோதான். உங்களுக்கு விருப்பப்பட்டு நீங்கள் அதை செய்யலை, அதோடு நிறுத்திக்கங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. மற்றபடி விடுதலை சிறுத்தைகள் வந்துட்டு இது நாள் வரைக்கும் பொது தொகுதியினாலும் ஜெயிப்பாங்க. ஆனால் உங்களை இழுத்துருக்கக்கூடிய தாவேக்காக்கு தலித் ஓட்டுகள் தான் குறி. நீங்கள் கிடையாது, அவங்களோட மேம்பாடுலாம் கிடையாது, ஓட்டு தான் குறி. விஜய்க்கு என்ன தெரியும் தலித் பிரச்சனையை பற்றி? எங்கே அவங்களாம் போராடி இருக்காங்க? இது ஆதவர்ஜனா இவ்வளோ குரல் கொடுக்குறாரு, என்ன தெரியும் அவருக்கு? சொல்ல சொல்லுங்கள். சும்மா நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது அளந்து விடுறீங்களே. யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறாரா திருமாவளவன்? ஒன்றும் புரியல. எங்கே புறக்கணிச்சாங்க தலித்துன்றதுக்காக தமிழ்நாட்டில்? உங்களுடைய வசதிக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்கள் கட்சியினுடைய வசதிக்கு முடிவு எடுக்கிறீங்க, உங்கள் தொண்டனுடைய போக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அதுக்கே தமிழர் சமூகத்தை குறை சொல்கிறீங்க. இது முறைகேடு, இவ்வளவு பெரிய முறைகேடு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, எந்த தயக்கமே இல்லாமல். எந்த முறைகேடு?
இந்த ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைவு எங்க இது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசியலில் பாஜக செய்கிறது அவர் செய்கிறாருங்க. அவங்களும் இதே மாதிரி தானே அவங்க இப்போ இன்னைக்கு பேரம் பேசியிருக்காங்க இல்லையா, 50 கோடிக்கு பேரம் பேசுனாங்க. அது வந்துட்டு உள்ள பேரம் பேசப்பட்ட ஒருத்தர் வந்து வெளியில் சொன்னால் அது ஒன்றே தெரிஞ்சிருது 50 கோடின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சிவசேனா இல்லையா. இங்கே வந்துட்டு பேரம் பேசுறது வந்துட்டு வெளியில் யாரும் சொல்கிறது இல்லை. தனபால்னு அவர் சொன்னார் எம்பி, நல்ல விலைக்கு இவங்களாம் விலை போயிட்டாங்க அப்படின்ட்டு, நல்ல காசு வாங்கிட்டு தான் விலை போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஆனால் அதை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லையே. ஆனால் அவருக்கு தெரியும் இவங்க எவ்வளோ துட்டு கொடுத்து இவங்க வாங்கினாங்க அப்படின்றது தெரியும். அந்த காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு எப்படி சொல்லுவாங்க, சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் லாட்ரி பணம் எந்த ஸ்டேட்லேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றதுலாம் தெரியாது. மரகதம் சொல்கிறாங்க என் வீட்டில் வந்துட்டு சோதனை போட்டு பாரு அப்படின்ட்டு. இப்போ சோஃபா செட்டு கூட வந்துச்சு. சோஃபா செட்டை எதுக்கு அனுப்பி வச்சார்? இந்த கேள்வி ஏதாவது பதில் இருக்கா? எதுக்கும் சோஃபா செட்டை அனுப்பி வச்சுங்க. அவங்களாம் அது வரைக்கும் பாய் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா? வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி எல்லாரும் பாய் போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா? நீங்கள் சோஃபா ஒன்று ஐயோ சோஃபா வந்துச்சு நேரில் உட்காந்துட்டாங்களா? என்ன கதை அதெல்லாம்? திரும்ப சோஃபா வந்துச்சுல்ல, ஏன் திரும்ப ஆஃபீஸில் சோஃபா இல்லையா போயிருக்குல்ல? அவர் விளக்கம் சொன்னாரு, அப்பவே நாங்க ஆர்டர் பண்ண அன்னைக்கு தான் வந்திருந்தது. அன்னைக்குன்னு வருது. இவர் வரதுக்கு முன்னாடி வருது இல்லை, திரும்ப கெத்தாயிட்டாரு. என்னதான் சார் அதிமுகல என்ன நடக்குது? 20 பேர் பக்கம் அழியுது, எல்லாரும் ஓடுறான், வேற ஒரு இடத்துக்கு ஓடுறான். அது நிமித்தம் தெரியல. அவருடைய பிள்ளைய கொண்டு வர பார்க்குறாராம். கடைசியாக வந்த செய்தி, அவருடைய பிள்ளைய கொண்டாந்துட்டு மேலே முடிச்சுட்ட பார்க்குறாராம். இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. கடைசியில் எல்லாத்துக்கும் திமுக திட்டுவாங்க, கடைசியில் எல்லாரும் அவங்க வீட்டில் போயிட்டு அதான் செய்வாங்க. அதான் இவரும் செய்ய போகிறாரு போல. அவ்வளோதான். அதிமுக என்ன ஆக போகுது? அதிமுக தான் அழிய போகுது. அதனால தானே நான் விஜய்கிட்டையும் போனேன். அழிய போகிற இடத்துல பேச்சு பேசக்கூடாதுன்றதுக்காக தான் விஜய் போனேன். அங்கே போனால் அது இப்படி சுற்றிக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கிட்ட போகுது. நம்ம என்ன பண்ணுறது? இதெல்லாம் சில நேரங்களில் அது மாதிரி தான். எதையோ செய்ய போய் ஏதோ வந்து மாட்டிக்கும். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கதை அந்த மாதிரி ஆச்சு. இப்படி தான் எல்லாமே நடக்கும் நம்ம நாட்டில். சிவி சண்முகமும் தாவேக்கா தான் போறாரா சார்? இல்லை தெரில. அவர் ஏதோ ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டு பேசிட்டு இருக்காரு. அவர் இன்னும் எல்லாத்தையும் இணைக்கணும்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் இணைச்சி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. பார்ப்போம், பொறுத்துன்னு பார்ப்போம். யாரை பற்றியும் அப்படி அவசரப்பட்டு கருத்து சொல்ல வேணாம். வைகோ அவரை பற்றி அவசரப்பட்டு கருத்து சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் சார். நாடாளுமன்றம் இல்லை அவருக்கு அவசரம் பட வேணாம். அவரை பற்றி தான் தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் சமீப காலமாக மல்லை சத்யாவை மாத்தையான்னு சொல்லி அவர் சொன்னதுலேருந்து அவரை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட், ஓகே, இவ்வளோ தான்டா வைகோ அண்ணன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நாடாளுமன்ற உரைகள் எல்லாம் தொகுத்து அண்ணா அறிவாலயத்தில் தேர்தலுக்கு முன்னாடி சீட்டு வாங்க பேரம் வரும்போது இந்த ஆட்சி மீண்டும், இந்த ஆட்சி நல்லாட்சி மலர அப்படின்னு சொல்லி இவர் தானே பேசினாரு. அந்த கட்டிங்கெல்லாம் எடுத்து போடுங்க சார் பதிலாக. ஏன் அதை பேசுகிறோம்? நல்லா இருக்கும் அதெல்லாம் போட்டிங்கன்னா. இப்போ என்ன சொல்கிறாரு? அங்கே போய் நிற்கிறாரு. எதுக்கு போய் நின்னாராம்? மீண்டும் லேட் ஆகுது. நாளைக்கு வந்துட்டு அவங்க பர்மிஷன் கேட்குறாங்களா, அதை வேணாம்னு சொல்கிறாராம். அதை தூத்துக்குடி மக்கள் பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. உயிரை கொடுத்தது யார்? தூத்துக்குடி மக்கள் தானே, அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, சட்ட ரீதியாக மறுபடியும் அந்த இடத்துல அந்த ஆலை வரவிடாத செஞ்சது எடப்பாடி கே பழனிசாமி. அந்த அரசு தான் சட்ட ரீதியான போராட்டத்தை ஜெயிச்சு உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் நின்னது காரணம் எடப்பாடி பழனிசாமி அரசு போட்ட வழக்கு. அதனால நீங்கள் ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேணாம். அதெல்லாம் தாண்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு ஒரு வந்து விஜய்கிட்ட அதான் போய் பேசினாராம். நாங்கள் எங்களால் 2 பேர் இருக்காங்க, ரிசைன் பண்ண வைக்கிறோம், அவங்களே நிறுத்தி ஜெயிச்சு எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆதரவாளராக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போயிருக்காரு. இவர் அப்படியே மாற்றி பேசுகிறாரு. நாடாளுமன்ற உரைகளை தொகுத்து ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை வந்து துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெளியிட விஜய் பெற்றுக்கொள்ளணும், அதுக்காக தான் விஜயை பார்த்தேன்னு சொல்றாரு. திராவிட கட்சிகளுடைய ஆதரவோட தான் அவர் பாராளுமன்றத்திலே இருந்தார். இது ஏன் இப்படி திராவிட கட்சிகளை விட்டுட்டு பாஜகவில் இருந்த சிபி ராதாகிருஷ்ணன்? ஒரு மனிதனுக்கு வந்துட்டு தனித்தன்மை 2 விதமாக இருக்கும். ஒன்று நல்லதாக இருக்கும், இன்னொன்று அந்த சாதி, அந்த பழைய ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓல்டு ட்ரைட்ஸ்ன்னு வாங்க, பழைய குணங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குணங்களோடு இருப்பாங்க. அது சில நேரங்களில் கடைசி காலத்தில் வெளிப்படும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. வைகோ அந்த பாதையெல்லாம் வந்துட்டு திராவிட பாதை எல்லாம் வந்துட்டு புலிகள் ஆதரவு எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க? பிள்ளை எடுத்து மேலே உட்கார வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்த உடனே எல்லாமே மாறுதில்லை. அவ்வளோதான். கேட்டால் சொல்லுவாங்க, பிள்ளையே வரக்கூடாதா? இங்கே ஸ்டாலின் மட்டும் ஒத்துக்கிட்டீங்க, உதயநிதியை மட்டும் ஒத்துக்கிட்டீங்க, ஏன் அங்கே மட்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
இல்லையா? வைகோ அவர்களுக்கு ஒரு பெரிய கிரெடிபிலிட்டி இருந்தது ஆரம்பத்துல சார். வைகோ நம்பி போனவர்கள் இன்னைக்கு நம்ம நிறைய பேசுறோம். அந்த 96, 97 சமயத்துல வைகோ பின்னாடி போனவர்கள் பயங்கரமான தமிழ் தேசியம் பேசக்கூடிய விடுதலை புலிகளுக்கு ஆதரவா இருந்தக்கூடிய ஒரு தமிழ் பற்றாளர்கள். இன்னைக்கு அவங்க இருந்த இடம் தெரியாம காணாம போயிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அதான் வைகோ எஃபெக்ட். கிரெடிபிலிட்டியான ஆள் இன்னைக்கு. அதான் சொல்றேன், கிரெடிபிலிட்டி தான் எஃபெக்ட். அதுக்கப்புறம் காண போயிட்டாங்கல்ல. இப்படி திமுகவை பைக்காட் பண்ணி ஒரு 2 எம்எல்ஏ அவர் போகக்கூடாதுங்க. திமுகவை எதிர்த்துட்டு வெளியில வராரு. என்னை அழிப்பதற்கு திமுக முயற்சி, என்னை அழிப்பதற்கு வைகோ முயற்சின்னு அவர் கலைஞர் சொல்லிட்டு கடைசியில் 98 தேர்தலில் ஜெயலலிதாவோட 99 தேர்தலில் அன்னைக்கே அவர் முடிஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. 96 தேர்தலில் வைகோ பெருசாக தான் பேசப்பட்டார். அதுக்கப்புறம் அவருடைய பாதை மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் அவர் வந்துட்டு மக்கள் ஒரு பொருட்டாலாம் சிந்திக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மதிமுகவால் எந்த இடத்துல நின்று ஒரு சீட்டையும் ஜெயிக்க முடியாது, டெபாசிட்டையும் பெற முடியாது. அதெல்லாம் வேற கதை. இருக்கிறாரு, அந்த பழைய கதையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். இவ்வளவு அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே இருக்கு. திமுக ஒரு எதிர்கட்சியா சிறந்த செயல்பாடுகளை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இப்போ இந்த 1 மாச ஆட்சி காலம் தாவேக அரசை நம்ம விவாதிக்கிறோம். திமுக எதிர்கட்சியா எப்படி செயல்படுது சார்? அது பாக்குறீங்களா? அறிக்கையெல்லாம் பாக்குறீங்க. ஒரு கல்யாணத்துலயும் அவர் தான் பேசுறாரு. அவர் ஒன்றும் சைலண்டா தான் இல்லை, பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் சட்டசபை கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு. நாளையில இருந்துட்டு அந்த கதை தெரியும். இந்த நிலைப்பாடுகள் சரியான முறையில தான் போயிட்டு இருக்கா திமுக? ஆமா, அவங்க சரியா தான் போறாங்க. 6 மாசம் பெசாத இருக்கலாம் முடியாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குது. மின்சார மின்வெட்டு, எப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு பெசாதெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கூடிய நிலைப்பாடு ரைட்டு. ஒரு பட்ஜெட் உரையை வந்து படிச்சிருக்காங்களா? இப்போ கூட பாருங்க, பற்றாக்குறை அப்படின்றது இந்த நிதியாண்டில் 3% தான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது 3.25 இருந்தது. போன நிதியாண்டில் 3.45 இருந்தது. இப்போ 3% தான் ஒட்டுமொத்த உள்நாட்டு மாநில உற்பத்தியில். அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாம் பட்ஜெட் உரையில் இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்கள், 2027 பட்ஜெட் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்கள். எல்லா விவரங்களும் வரும் பாருங்கள். எதுலேருந்து எவ்வளோ வருவாய் வருது, எவ்வளோ சதவீதங்கள் வருது, எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, அதாவது விஜய் சொன்னார்ல, பட்ஜெட்டில் 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் வந்துட்டோடனே அதில் அப்படியே ஒரு 20-30% வீட்டுக்கு அனுப்பி, அதாவது இவர் என்ன நினச்சிட்டாரு, போட்டியாக பணம் வரும் சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துட்டோடனே இல்லை ஒரு 3 பொட்டி எடுத்து நம்ம வீட்டில் வச்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாரு. ஒருவேளை அவர் அப்படி சினிமாவில் வாங்கியிருக்கலாம். சரி, என் வீட்டில் எடுத்து பொட்டி இறக்கிடுங்க பார்த்துறோமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொன்னார். எல்லாம் காகிதம் தான் அப்படின்றதெல்லாம் தெரியவே தெரியாது இவங்களுக்கு. அப்படியேப்பட்ட ஆட்கள் தான் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நல்லா அனுபவிப்பாங்க. ஏமாத்திட்டாரா சார் விஜய் தமிழ்நாடு? இல்லை, அவருக்கு தெரியல. நாம் ஏமாந்துட்டோம். இந்த மக்கள் இருக்கிறாங்களே அவங்க ஏமாந்தாங்க. அவருக்கு ஓட்டு போட்டவங்க ஏமாந்தாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஏமாத்துறது இவிஎம் தான் ஏமாத்துச்சு, வேற எதுவுமே இல்லை. இந்த மீட்டிங் வச்சாருன்னா அப்படியே ஆக்ரோஷமா அப்படி கத்தி பேசுறாரு. அது வெளியில அப்புறம் வேற எங்கேயுமே அவர் ஒரு வார்த்தை பேசி நம்ம அது வெளியில சட்டப்பேரவைக்கு வந்துட்டா இன்னும் பயங்கரமா இருக்காரு பாருங்க. பாத்தீங்கல்ல இன்னைக்கு கூட. சரி, அதெல்லாம் விமர்சிக்க வேணாம், விட்டுருங்க. ஏன்னா உனக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் தான், எனக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் தான், வேற வழி இல்லை. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.